பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். துயவன் கையில் இசையும் களிமண் போல, துயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய நாளிலே நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ இஸ்ரவேலிடம், எகிப்தியர், எமோரியர், அம்மோனியர், பெலிஸ்தியர் ஆகிய இவர்கள் கையிலிருந்து நான் உங்களை மீட்கவில்லையா? சீயோனியர், அமலோக்கியர், மக்கதோனியர் என்று ஒடுக்கின சமயங்களிலே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டபோது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தேன். நீங்களோ என்னை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறீர்கள். இனி நான் உங்களை ரட்சியேன், போய்விடுங்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்ட தெய்வங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்கள், கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அன்பான இறை மக்களே, இந்த திருமொழி ஆண்டவருக்கு பயந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு பாகாலை வழிபட போனபோது அவர்களிலே சந்திக்கின்ற அந்த பிரச்சனை, இதை ஆண்டவர் கண்டு, நான் உங்களை எமோரியர், எகிப்தியர், பெலிஸ்தியர் ஆகிய அம்மோனியர் ஆகிய கையில் இருந்து அவர்கள் நெருக்கும்போது உங்களை ரட்சிக்கவில்லையா? இன்னும் பல்வேறு நிலைகளிலே நீங்கள் கூப்பிடும்போது நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன் அல்லவா? இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, திருச்சபை வாழ்க்கையில் பார்க்கும்போது திருச்சபையினுடைய விசுவாச வாழ்க்கையில் விசுவாசியானவன் எப்பொழுதும் கடவுளுக்கிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய, தன்னுடைய வாழ்வை உணர்ந்து பார்க்க வேண்டிய உத்தம நிலையை உடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய பிரதான கிருபையிலும் ஆசையிலும் ஆவியிலும் கடவுள் உண்மையும் உத்தமர்களாக இருக்க கடவுளுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நம்மை தேடி வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? அந்த கரத்தை நிராகரிக்கிறோம். இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளாக கணவன் மனைவி தேடி வரும் பொழுது, மனைவி தேடும்போது, மனைவி கணவனை தேடும் பொழுது ஒருவருக்கொருவர் நிராகரிக்கிற தன்மை. அப்படி நிராகரித்தால் அப்பொழுது அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம், பிரிவினைகளுக்குரிய கருத்துக்கள் எழும்பி வரும். அதுதான் அந்த குடும்பத்தினுடைய பிளவுக்கு காரணம். இன்றைக்கு உடன்படிக்கையின் ஆண்டவர் இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கை, நான் உங்களை மீட்டெடுத்து பாலுந்தேனும் ஓடுகிற கானானுக்குள் உங்களை அனுப்பி வைப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் உடன்படிக்கையை மீறின இஸ்ரவேல் மக்களுக்கு, நான் உங்களை என்னென்ன காரியங்களில் ரட்சித்தேன், இன்றைக்கு உனக்கு நன்மை செய்ய நான் அருகிலே இருந்தேன் அல்லவா, நீ பார்த்தாய் அல்லவா, உணர்ந்தாய் அல்லவா, செங்கடலை இரண்டாக பிளந்து உனக்கு வழியை கொடுத்தேன் அல்லவா, நீ பார்த்தாயே, பாலைவனத்தில் உன்னை மேகசம்பமாய் வழிநடத்தி வந்தேன் அல்லவா, நீ அதை பார்த்தாய் அல்லவா, ஏன் உணர்வடையவில்லை? எதிரிகள் துரத்தும் போது அந்த எரிகோ சுவரை உங்களுக்காக தகர்த்து எறிந்தேன் அல்லவா, நீங்கள் ஏன் உணர்வடையவில்லை? இன்றைக்கு உணர்வற்ற வாழ்க்கைதான் மனிதனுடைய வாழ்வுக்கு, சீரழிவுக்கு, பிளவுக்கு முக்கிய காரணம். ஆகவே நாம் கடவுளிடத்தில் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக, நம்முடைய இருதயத்தை சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அந்த உணர்வுகளைத்தான் இந்த நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் நான் பார்க்க முடியுது. அங்கு கடவுள் ஒரு சாபத்தை வைக்கிறார், கோபத்தை. இனிமேல் நான் உங்களை ரட்சிக்க மாட்டேன். நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நம்மை விசாரிக்க நமக்காக எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் கர்த்தர் கூட இருந்து அவரேதான் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்மிலே பாவம் என்ற, நான் பாவி என்ற, என்னை நானே பெரியவனாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு பெரியவனாக கருதுகின்ற நிலை, விட்டு கொடுக்காத நண்பா உனக்கு நான் தோழன். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளாக, மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதும் கூட அவனுடைய வாழ்க்கையில் அந்த மனைவிமார்கள் இன்றைக்கு அநேக கணவர்களுடைய அழுகைக்கும் அவருடைய வியாதிக்கும்
அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அநேக மனைவிமார்கள் தான் இருக்கிறார்கள். மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், விட்டு கொடுக்காத தன்மை, மன்னிக்காத தன்மை, இறங்காத தன்மை இவைகளில். ஆகவே என் அன்பு தேவனுடைய சனமே, நீ கடைசி காலம், உன்னுடைய காலம் கடந்து போன நேரத்தில் நீ வந்து கடவுளே எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்டால் கடவுள் மன்னிக்க மாட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள கடவுள் உன்னை அழைக்கிறார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, பணி செய்கின்ற இடங்களில் நீ ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ரட்சிப்பை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கடவுளை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேலின் தேவன் நேற்றும் இன்று மாறாதவர். அவர் உறங்குவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் சாமி. ஆண்டவரை விலகாத தேவன், இன்றைக்கு நாங்கள் உம்மை விட்டு விலகி போனோம் என்ற உணர்வை இல்லாதவர்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வு இல்லாதவர்களாக நான் தவறு செய்து விட்டேன், ஆசாரியனுக்கு விரோதமாக தவறு செய்தேன், திருச்சபைக்கு விரோதமாக தவறு செய்தேன், அதனுடைய நியமங்களையும் ஒழுக்கங்களையும் மறந்து நான் பெருமையோடும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் சாமி. இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரை தங்கள் செய்த தவறுகளை உணரும்படியாய் நீர் பேசும். ஆண்டவருடைய திருக்கரம் இந்த நாள் முழுவதும்